அண்மையில் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பல நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதும் மட்டக்களப்பில் அமைந்துள்ள விகாரைக்கு அழைத்து செல்ல மறுத்ததை கண்டித்து மட்டக்களப்பு விகாராதிபதி அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் தலைமையில் ஊடக சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் ஜனாதிபதி 3 தடவைகள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த போதும் 3 தடவையும் விகாரைக்கு வருவதற்கு விரும்பவில்லை. இங்கு மொத்தமாக 3 விகாரைகள் உள்ளன. இதில் ஒன்றுக்காவது வர மறுத்தது ஏன்? பள்ளிவாசலுக்கு செல்ல முடியும், ஆலயங்களுக்கு செல்ல முடியும் என்றால் ஏன் விகாரைக்கு அழைப்பு விடுத்தும் வர மறுத்தார் என்று எனக்கும் தெரியும், அதே போல் ஜனாதிபதிக்கும் தெரியும் என நினைக்கிறேன். இங்கு யுத்த காலம் முதல் இனபேத மதபேதமின்றி நான் தனியாக இருக்கின்றேன். ஆனால் எனது அழைப்புக்கு செவிசாய்க்காதது வேதனைக்குரிய விடயமாகும். ஜனாதிபதியின் பெயர் பதிக்கப்பட்ட கல்வெட்டை நான் சேதப்படுத்திய காட்சியை சில சர்வதேச ஊடகங்கள் தவறான பாதைக்கு கொண்டு செல்கின்றன. அது உண்மையில்லை. இங்கு சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் பாரிய விடயங்கள் தொடர்பாக பேச விரும்பும் எனக்கு ஜனாதிபதியின் இந்த புறக்கணிப்பு என்னை கல்வெட்டை சேதப்படுத்தும் அளவுக்கு கொண்டு சென்றுள்ளது. நான் விவாதத்திற்கு தயாராக உள்ளேன். முடிந்தால் என்னுடன் விவாதிக்க வருமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இங்கு நான் இருப்பதற்கு எத்தனையோ உயிர் தியாகங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது எனக்கும் தெரியும். அன்பான ஊடக நண்பர்களே, நீங்களும் இதனை தப்பாகவே சித்தரிக்க வேண்டாம். எனது உயிரை விட்டாவது நான் யார் என்பதை ஜனாதிபதிக்கு காட்டுவேன் என்று கண்ணீருடன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ගෞරවයෙන් සියලු මාධ්‍යවලට ආරාධනා කරේ පැමිණි ඔබ හැම දිනාටම බොහොමත්ම ස්තුතියි.